இதை கூட ஆர்டர் செய்கிறார் என்னுடைய மனைவி. எரிச்சலாக இருக்கிறது. ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க சார். ஏன் இப்படி பார்க்குறாரு? வெறும் தண்ணி பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வேறு போட்டுருக்காங்க சார். இது மாதிரி நைட் டைமில் நான் ஆர்டர் பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு வாட்டர் பாட்டில். தெய்வமே, நீங்களாம் இப்போ எனக்கு கடவுள் மாதிரி தெரியுற. அவங்களாவது பரவாயில்ல சார், 2 பாட்டில் 60 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ஆள் வந்துட்டு ஃபுட் ஆப் விட்டுட்டு ஷாப்பிங் ஆப்பு அதில் தண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 ருபீஸ். அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டால் ஹிமாலயிலேருந்து வந்த தண்ணியா? அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது. ஆனாமா நீங்க ஒரு ஆள் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே வாங்கினது இல்லை போல் இருக்கு. நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். ஒரு இடத்துக்கு போறோம்னா தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இந்த டிஷ்ஷை வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களா, அது குடிச்சு பாத்தீங்களா? எப்படி இருக்குது? நார்மலா தான் சார். என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? லாஸ்ட் வீக் இப்படி தான் வெளில சாப்பிட போகலான்னு போனோம் சார். ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ, 12,000மா? கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். அதானே உலக வழக்கம். எப்படினாலும் 12,000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். அடம் பிடிக்கிறிய நீ. மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு. பெல் மூமெண்ட் மொமெண்ட்டை சொல்றீங்களா? வாவ், 12,000. ஐயோ, அண்ணனே செஞ்சு கொடுக்குறேன். சரி கொடுங்க. கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே. எனக்கு சாம்பார் வேணுன்றதுக்காகவே இட்லி தோசையை வாங்கி அது ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் பில் தள்ளிடுவாங்க. வை அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? சார் நான் சாதாரண ஒரு சாம்பாருக்கு தானே ஆசைப்படுறேன். சாதாரண சாம்பாருக்கே நீங்க இப்படி இருக்கிறதா அடமன்ட்டு நான் சொல்றேன். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். கனவு காணும் வாழ்க்கைய காண்டி ஒரு 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்றதுலாம் ஆக்சுவலா அந்த பிரியாணி வேஸ்ட் ஆயிடாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஃபுட்டுக்கு மட்டுமே லாஸ்ட் மந்த் எங்களோட இது பார்த்தீங்கன்னா 10,000. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 10,900. ஆனா செலவு பண்ண எங்களுக்கு அது தெரியல. டைம் நான் ஆஃபீஸ்ல இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு மெயில் வருது, யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் டெலிவர்ட் அப்படின்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பணத்தின் மீது ஒரு அலட்சியம் இருக்கு. ஆமாங்க. இப்போ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் வீட்டுக்கு. இவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு வலை வெறியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிராணிகளும் என்ன பண்ணும்? தப்பிக்க பார்க்கும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். 2010ல் ஷாப்பிங்க ஸ்ட்ரெஸ் வழியா போக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அது எப்படா முடியும்? அடுத்தது ஃபுட், அப்படி ஈட்டிங், அது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், அதுக்கு ஒரு மாடர்ன் பேர் கொடுத்தோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்போ அதுக்கு பேர் வந்து கில்ட்டி ப்ளஷர்ஸ். பயப்பிடிச்சிட்டான். உனக்கு கில்ட்டியா இருக்கு, பட் இட்ஸ் a pleasure. இருந்தாலும் அது ப்ளஷர். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு ரொம்ப மகா கேவலமா இருந்துச்சு சார் அந்த ஃபுட். சாப்பிடவே முடியல. ஒரு தக்காளி சட்னி இல்ல அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்க ஒரு நாள் செஞ்சு சமைச்சு நல்லா இல்லைன்னா அவங்க விட்டுறாங்களா? 4 நாள் சமைக்க சொல்லி சாப்பிடுறாங்கல்ல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்படியிலிருந்து வெளியே வருதல் என்பதும் ஃபுட் ஆர்டர் பண்றதும் ஒரே தீரி இல்ல. புரிஞ்சதா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.